நான் என்ன சொல்கிறேன், இந்த நொண்டி குதிரைக்கு சறுக்கினது சாக்கும்பாங்க. அந்த மாதிரியாக அவர்கள் இஷ்டத்துக்கு பல்வேறு திட்டங்களிலே நிதி ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். சென்ற 10 ஆண்டில் மாத்திரம் ஏற்கனவே பல முறை மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க, இன்ன திட்டத்துக்கு இவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டு இருக்குன்னு. ஆகவே மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்றது போல் செய்து கொண்டிருக்கோம். இந்த ஒரு பெரிய திராவிட உருட்டு என்னன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற 100 ரூபாய்க்கு 29 ரூபா தான் எங்களுக்கு தரீங்க, 1 ரூபாய்க்கு 29 காசு அப்படின்றாலும் இதுக்கு சரியான பதிலடி பாராளுமன்றத்தில் பட்ஜெட் உரையிலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் எடுத்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் எடுத்த உடனே 50% ஆஃப் தி கலெக்ஷன் எங்கே போகுது? டிஎன்ஜிஎஸ்டி. அப்போ அதுலேயே நீங்கள் 100 ரூபா நிதி கொடுத்துருக்கோம், அதில் 29 ரூபாங்கிறது அடிபட்டு போகுது. சரி, அதுக்கப்புறமும் சென்ட்ரலுக்கு கொடுத்துருக்கிற மீதி 50%, அதில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ 13th ஃபினான்ஸ் கமிஷன் வர தமிழ்நாட்டுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்த நிதி பங்கீடு எவ்வளவு? 32% ஆஃப் தி சென்டர்ஸ் ஷேர். நம்ம அதில் ரொம்ப எச்சரிக்கையாக, ஏன்னா ஊடக நண்பர்கள் இந்த திராவிட உருட்டு பொய் புரட்டு இதுகளையெல்லாம் நீங்கள் முகமூடியை கிழிப்பதற்கு உதவணுங்கிறதுனால நான் கேட்டுக்கிறேன். ஆகவே முதல்ல 50% யூ கெட், அதுக்கப்புறம் மீதி 50%லையும் 42% இஸ் டிவால்வ் டு தி ஸ்டேட்ஸு. அப்படின்னா என்ன? 1 ரூபாய்க்கு 71 நயா பைசா உங்களுக்கு சேர்ந்துருது. அதுக்கு ஒழுங்காக செலவு பண்ணுங்க. நான் கேட்குறேன், இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் சென்ட்ரல் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வால்யூம் ஆஃப் சென்ட்ரல் பட்ஜெட் 48.2 lakh crores. இந்த 48.2 lakh crores-ல் 11,11,11,11,11,11,1 இவ்வளவு பணம் நிதி வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. இது தவிர மற்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நீங்கள் சேர்த்திங்கன்னா 15 லட்சம் கோடி. தட் மீன்ஸ் மோர் தேன் 30% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. தமிழ்நாடு லெட்டஸ் டிஸ்கஸ். நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக உங்கள் பட்ஜெட்லேருந்து எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? நாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணலைன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நேஷ்னல் ஹைவேஸ் போடுது, ரயில்வேஸு, போர்ட்டு கனெக்டிவிட்டி, கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு, இது எல்லாமே நாம் ரோடு போடும்பொழுது வேலை வாய்ப்பும் வருதில்ல, அதில் நம்ம ஆளுகளும் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆகவே மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னேற்றத்திற்கான விதிப்படியான செலவுகளை செஞ்சு கொண்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை உதாசீனப்படுத்தி மத்திய அரசாங்கம் எந்த ஒரு ஸ்டேட்டையும் 1 நயா பைசாவுக்கு கூட ஃபேவர் பண்ண முடியாது. அவங்க கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பண்ண முடியும். ஆகவே விதிமுறைப்படியானது செய்து கொண்டு இருக்கிறது. நமக்கு விசேஷமாக ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா மாநிலத்துக்கு தாராளமாக சென்டரை கேட்கலாம். ஆனால் கேட்குற முறைப்படி கேட்கணும். நன்றி.